சொன்னதுக்கு இணங்க நரசிங்க பிரேமதாச ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எருக்கலம்பட்டி பிரதேச சபை கட்டப்பட்டு இன்று ஒரு துரும்பக்கூடிய 5 ஜனாதிபதிகளோ 4 ஜனாதிபதிகள் வந்த பொழுது கூடிய ஒரு துரும்பக்கூடிய எருக்கலம்பட்டி சப் பிரதேச சபைக்கு வழங்கப்படவில்லை. அங்கே மதுரை பாருங்கள், மதில் 2 அடி மதில் 7 அடி மதிலாக இருந்த பொழுது இப்பொழுது அது 2 அடி மதிலாக இருக்கிறது. ஒழுங்கான மனசு கூட இல்லை. பிரதேச சபை என்று கொள்கின்ற பொழுது நாய் கழுதை இரவு நான் கண்ணால் கண்டேன். பிரதேச சபைக்குள்ளே நாய் கழுதை அடைகிறது. ஏனைய கிராமங்களை பாருங்கள், நாங்கள் 9 வட்டாரம் 5 ஜிஎஸ்பி கொண்ட ஊர். எங்கள் ஊரில் இந்த பிரதேச சபை கட்டடத்தை பாருங்கள். இன்று எத்தனை ஊர்களிலே கண்ட மிளக்கூடிய பிரதேச சபைகள் இருக்கின்றன, நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அன்று எத்தனாமான நரசிங்க பிரேமதாஸ் ஆட்சி வந்தபோது கட்டப்பட்ட பிரதேச சபை இன்று நாய்கள் கழுகுகள் அடைகிறது, கேவலமாக இருக்கிறது. நாங்கள் பெரும்பான்மை சமூகங்களை கொண்ட ஒரு ஊர். இந்த ஊரை பார்த்து எங்களுக்கு வாக்களித்த கேவலமாக்குகிறார்கள். இந்த பிரதேச சபையை நவீனப்படுத்த முடியாத கேட்கிறார்கள். நாங்கள் வெட்கட்டு தலைமுறை சொல்கின்றோம். எனவே நான் சுட்டிக்காட்டவில்லை. தாராபுரத்தை எடுத்துக்கொண்டால் இன்று புதிய ஒரு சட்ட சபை அமைச்சு அழகுபடுத்துகின்ற பொழுது எங்களுடைய பிரதேசம் எத்தனை கிராமங்கள் கொண்ட பிரதேசம் பாருங்கள். 1990ஆம் ஆண்டு இடம்பெறவில்லை என்றால் எருக்கலம்பட்டி நிலப்பரப்பிலே சரத்துகள் அதிகமாக இருக்கும். இன்று நாங்கள் ஒரு கீர்த்தனமான வேலை செய்ததால் இன்று எங்கள் மக்கள் வெளியேற்றப்பட்டதனால் எங்கள் கிராமம் உட்டுள்ள இருக்கு. அதே போன்று எங்களுடைய மன்னார் எருக்கலம்பட்டி பிரதேசத்திலே துப்புரவு பணியாளர்கள் 2 பேர்கள் இருக்கிறார்கள். ஒருவருக்கு கால் சுகம் இல்லை. நாங்கள் அன்றைய கேட்டு ஒரு செக்டர் வச்சு 9 வட்டாரத்தை என்ன நீங்க கிளியர் பண்ணீங்க? அவர் சொல்றார் 2 டைம் தான் இருக்கலாம். இங்க கூட தள்ளி கொண்டு கரசில தட்ட சேவர் சொன்ன மாதிரி ஒருவருக்கு கால் சுகம் இல்லை. அவர் நொண்டி இருக்கிறார். இந்த உள்ள 2 காடர் தான் இருக்கு. தவிசாளரை உடனடியாக எங்களுக்கு இன்னொரு ஒரு ஊழியரை போட்டு எங்களுடைய ஊரை அழகுபடுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அதே போட்டு கடந்த அரசாங்கத்திலே எங்களுடைய கிராமங்கள் ஒரு எருக்கலம்பட்டியில் சில கிராமங்கள் 81 கிராமம் 75 கிராமம் ஏழை கிராமங்களிலே இந்த சென்றகோமன ரோட் போட்டாங்க. அந்த ரோட்டெல்லாம் சமூகப்படுத்தப்படவில்லை. அது மேலே மண்ணை போட்டுட்டு சென்றகோமன காசு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதில் ஒழுங்கான போக்குகள் வைக்கப்படவில்லை. பாடசாலை மாணவர்கள் செல்கிற பொழுது இருக்காருங்கிற உறுப்பினர் சொல்வார்கள், எத்தனை போக்குகள் இடங்களில் தண்ணி வலிஞ்சு ஓடுறதுக்கு போக்கு இல்லை, ஆனால் போட்ட ரோட்டை காலையில் எங்களை மக்கள் கேட்குறாங்க இதை போட்டு தாங்க. நாங்கள் வந்து கேட்டால் என்ன செய்ய சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டு அப்படியே ஒரு ஒப்பந்தக்காரனை பார்த்தா ஒப்பந்தக்காரன் சொல்ல எங்களுக்கு காசு இல்லாத விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் தயவு செய்து எங்களோட ஒரு அங்கீ போக்குகளையும் இந்த மன்னார் பிரதேச எங்களுடைய சப் ஆஃபீஸையும் எங்களுடைய கார்டர் இன்னொரு ஆளுநர் செயலாளர்களும் தயவுசெய்து மனிதமாக கேட்கிறோம். எங்கள் பெரிய கிராமமாக இருப்பதால் ஒரு ஊழியரை எங்களை தந்துவதமாக கேட்டு எனது ரிக்வஸ்ட்டை நான் முன்வைக்கின்றேன்.